ஆக்சுவலாக நான் வந்து மிடில் கிளாஸ் கூட கிடையாது. நான் லோ கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு தான். ஆடு வளர்த்திட்டு இருந்தேன். அதுக்கு நிறைய ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அது என்னாச்சுன்னா ரொம்ப ஃபேட் ஆனனால நல்ல இதாகிடுச்சுன்னு சொல்லி அதை விற்றுட்டாங்க. நான் ஒரு நாள் ஆனால் ஒரிஜினலாக அங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு டேக் தான். ஏன்னா ஷெட்யூலே மொத்தமே 18 நாள் தான். அதில் டேக் எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு பிலீவ் வந்து என் மேலே வச்சனால தான் என்னால் இந்த அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சது. ஏன்னா வெல்கம் டு அவர் ஷோ. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற செலிபிரிட்டிஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா புஜ்ஜு அட் அனுப்பட்டி படத்தோடைய டீம் நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு நாய்க்குட்டி மேலே ஒரு பூனைக்குட்டி மேலே தான் ரொம்ப அன்பாக இருக்குவாங்க. பட்டு ஒரு ஆட்டுக்குட்டி மேலே ரொம்ப அன்பாக இருக்கிற ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி படம் தான் இது. ஸோ இந்த படத்தோடைய டீம் எல்லாருமே நம்ம கூட இருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கேன். இருக்கேன். சூப்பர். ஸோ புஜ்ஜி அட் அனுப்பட்டி. யா புஜ்ஜி வந்து அனுப்பட்டியில் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்லை, அனுப்பட்டியில் போய் கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க. கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அதே நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகே. ஸோ இந்த படத்தில் வந்து குழந்தைங்க நிறைய இருக்காங்க. அவங்க சில சேட்டைகள்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு தீமில் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுக்கணும்னு எப்படி யோசிச்சிங்க நீங்கள்? இல்லை, ஆக்சுவலாக வந்து நான் பிரகாஷ் ராஜ் கிட்ட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வேறு 2 ஃப்ரெண்டு படத்துலலாம் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஆக்சுவலாக கமர்ஷியலாக தான் வந்து ஃபஸ்ட்டு நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். பட் எல்லாம் பிச் பண்ணிட்டுருக்கப்போ கொஞ்சம் லேட்டாக டிலே ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் சரி மினிமம் பட்ஜெட்டில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. சரி, அதுக்குண்டான கதைகள்னு பார்க்கும்பொழுது மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கும் பொழுது நம்ம ஒரு லவ் ஸ்டோரியோ அல்லது வந்து ஒரு ஆக்ஷன் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது அதுலேயும் எல்லோரும் புதுசாக போட்டு ஏதாவது ட்ரை பண்ணால் அது வந்து ரொம்ப இதாக இருக்கும். சரி, கேட்சிங்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறக்காக சரி நம்ம குழந்தைங்க சைடு ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி குழந்தைங்க சைடு என்ன மாதிரி கதை பிடிக்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சு சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் மனைவி சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நான் சின்ன வயசில் வந்து ஒரு ஆடு வளர்த்திட்டு இருந்தேன். அதுக்கு நிறைய ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அது என்னாச்சுன்னா ரொம்ப ஃபேட் ஆனனால நல்ல இதாகிடுச்சுன்னு சொல்லி அதை விற்றுட்டாங்க. நான் ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது எனக்கு தெரியாமல் இப்போ அவங்க அந்த ஆடு தேடி அவங்க ஒரு பக்கம் நைட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்களுக்கானு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு பக்கம் தேடிட்டு இருந்தாங்க. இப்போ நான் யோசிக்கும்போது இது நல்ல லைனாக இருக்கு, குழந்தைகளுக்கு உண்டான லைனு. எல்லாம் ஆடுன்னா குழந்தைங்க அப்படின்னு இன்னைக்கு பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா நாய் இருக்கும், இல்லை பூனைக்குட்டி இருக்கு, அவ்வளோதான். யாருமே வந்து இந்த ஆடு மாடு இது மாதிரி எல்லாம் அது அந்த அப்புறம் இருந்தால் இப்போ இல்லையே அப்படின்னு நம்ம இது ஒரு நல்ல லைனாக இருக்குது, டெவலப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிடிச்சது தான் ஆடு வந்து. நைஸ் நைஸ். ஏன்னா கரெக்ட், நீங்கள் லாஸ்ட்டாக சொன்னது நாய்க்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது, மனுஷன் கூட அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை இப்போலாம், அந்த அளவுக்கு இருக்குது. பூனைக்கும் இருக்குது. பட் அந்த வில்லேஜ் சைடு ரூரல் ஏரியாஸ்ல எல்லாம் வந்து ஆடுக்கு வந்து ரொம்ப பாசமாக வளர்ப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. நைஸ் தான், சூப்பர். ஸோ நீங்கள் என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க வைத்தீஸ்வரி இந்த படத்தில்? நான் இந்த மூவியில் வந்து கான்ஸ்டபிள் ரோல் பண்ணியிருக்கேன். இவங்களை எப்படி கான்ஸ்டபிளாக நீங்கள் சூஸ் பண்ணி? ஒரு ஆக்சிடென்ட்ஸில் தான் சொல்ல போனால் நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 18 நாள் தான் ஷூட்டே மொத்தம் பண்ணுவோம். ரொம்ப டைட்டாக போயிட்டு இருந்துச்சு. 4 days நாங்கள் ஷூட் பண்ணிட்டு 5th day தான் வந்து ஹீரோயின் இன்ட்ரோ ஆகிற சீன்ஸு ஷூட் பண்ண போகிறோம். பட் 4th day ஈவினிங் வரைக்குமே வந்து அந்த ரோல் யாருமே நாங்கள் செலக்ட் பண்ணல, கிடைக்கல. ஃபஸ்ட் தேடிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த நக்லைட்ஸில் வந்து இன்னொருத்தர் நடிச்சிட்டு இருந்தார் இந்த படத்தில். அவர் தான் சொன்னார், சார் என் டீமில் ஒருத்தர் இருக்காங்க, நீங்கள் இப்போயே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. சரி வர சொன்னாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓகேங்க நான் காலையில் வந்துருங்க ஷூட்டிங் அப்படின்னு நான் போது அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன் நான் ஷூட்டிங். இவங்களுக்கு ஷாக்கு, இவங்க வெளியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. உண்மையால் தான் சொன்னாரே இல்லை சும்மா ஏதோ காமெடிக்கு சொல்லிட்டு அப்படின்னு. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், இல்லை மேடம் நீங்கள் தான் நடிக்கிறீங்க, எனக்கு லுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி. என்ன ரோல் சார்னா இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் ரோல் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்க வீடியோ அனுப்பிச்சாங்க, பார்த்தா எல்லாமே இவங்க காமெடி ரோலாக பண்ணி வச்சுருக்காங்க யூடியூப்பில். நான் யோசிச்சுட்டு இருந்தேன், காமெடி ரோலை தூக்கி இவங்களை சீரியஸாக மாற்றிட்டோமே அப்படின்னு சொல்லி. சரி அடுத்த நாள் வந்தாங்க. அப்புறம் ஷார்ட்லேயே பார்க்கும்பொழுது சரி ஓகே செட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே செட் ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் என்றைக்கே யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கான்ஸ்டபிள் ரோல் பண்ணுவேன், போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் ஒரு சீரியஸான ரோல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான். சாரி திட்டச்சோலை ரொம்ப ஃபோர்ஸாக பேசுறதுக்கே பயந்து பேசினேன். ஏன்னா காமெடி அதுக்கெல்லாம் வந்து நான் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். நான் ஒரு இதில் வந்து நான் திட்டுறேன் அப்படின்னா ஒரு 4-5 டைம் ஓகே நான் இப்படிலாம் திட்டணும், இந்த வேர்டிங்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 டைம் வந்து அதுக்கு நான் டைலாக்லாம் நான் மக்கப் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் திட்டவே முடியும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். பட் இது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஆஃப்டர் டிஸ்கஷன்
எனக்கு ஓகே இது ஒரு சேலஞ்சிங்கான ரோல், என்ன சொல்கிறேன், என்னை நம்பி ஒரு ரோல் வந்து கான்ஸ்டபிள் ரோல் கொடுத்துருக்காங்க. அது சின்ன ரோலோ பெரிய ரோலோ இட்ஸ் டசன்ட் மேட்டர். பட் நான் கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஆடியன்ஸ் வந்து நம்ப வைக்கிற அளவுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். அதை தாண்டி வந்து எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது. சார் வந்து ஆக்சுவலாக எனக்கு என் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாதபோது ராம் சாரும் சரி, என் அசோசியேட் டைரக்டர் சார் மகேந்திரன் சார் ஒருத்தர், அவரும் சரி, 2 பேருமே ஒரு பிலீவ் வந்து என் மேலே வச்சனால தான் என்னால் இந்த அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சது. ஏன்னா கான்ஸ்டபிளுங்கும்போது அந்த காஸ்டியூம்லேருந்து ஹேர் ஸ்டைல், அதோட மேக்கப்பு, அதோட கெஸ்டர் வரைக்குமே வந்து நான் எப்படி நிற்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு 1 by 1 வந்து சார் சொல்லி கொடுத்தாரு. 18 days ஷூட்டில் வந்து எனக்கு ஒரு 10 or 12 days அந்த மாதிரி ஷூட் இருந்திருக்கும். அது எல்லாமே வந்து நான் ஒவ்வொன்றா கேட்பேன், சார் இந்த மாதிரி நான் நிற்கிட்டா, இந்த மாதிரி நில்லுமா, நீங்கள் இப்படி பேசும்போது இப்படி பேசுங்க, போலீஸ் வந்து அந்த ஒரு இது தெரியணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால் என்னால் ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டாக என்னால் கொடுக்க முடியுது. ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் வந்து என்னோடய ஃப்ரேமில் பார்க்குற வரைக்குமே எனக்கு ஒரு பயம் இருந்தது. பட் ஓகே, என்ன சொல்கிறது, ஜெயிச்சிட்டோம் வரா அந்த மாதிரி என்ன ஒரு செலக்ட் ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டோட்டல் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சது. ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு இதாக இருந்தது. சாட்டிஸ்ஃபைட். சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் ரோல் இந்த படத்தில் குழந்தைங்க வந்து ஒரு ஆட்டை தேடி வீட்டை விட்டு போயிடுறாங்கன்னும் போது அதை வந்து நான் உணர்ந்து அவங்களுக்காக நான் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி குழந்தைங்க எப்படி இருக்காங்க அந்த ஒரு கேரிங்கான ஒரு கேரக்டர் தான். அது எப்படின்னா, நான் வந்து படத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போதே இவங்களோட மிங்கிள் ஆகிட்டதுனால, ஷூட்டிங்கும் ஒரு 18 நாள் டைட்டாக போனதுனால, இது ஒரு படத்தில் நடிக்கிற ஃபீல்ன்றதே ஒரு ஸ்டேஜில் போயிடுச்சு. இயல்பாக நம்ம குழந்தைங்கள தேடணும், ஏன்னா குழந்தைங்க மேலே பாசமாக இருந்துட்டோம், குழந்தைங்களும் ஆடு மேலே பாசமாக இருந்துச்சு. இப்போ ஆடை காணோம், குழந்தைங்க தேடுது, குழந்தைங்கள தேடி நம்ம போகிறோம். அந்த டைட் ஷெடியூல் போனதுனால இது கதை கமர்ஷியல் இந்த எலிமெண்ட்டும் கிடையாது படத்தில். டேரக்டர் மோஸ்ட்டாக இயல்பாக எடுக்க முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ இயல்பாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்க ஆக்டிங் எல்லாமே சொல்லிட்டாரு. அதனால் அது இயல்பாக நடிக்கிற மாதிரியே வந்துருச்சு. ஸோ அந்த பாண்டிங் படத்தில் பார்க்கும்போதும் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. ஒரு டிபிக்கல் சென்னை, நம்ம டீமில் ஒர்க் பண்ண ஒரே சென்னை டிக்கெட் இது எல்லாருமே கோயம்புத்தூர் அந்த மாதிரி எல்லாம் தான் எடுத்தோம். அந்த குட்டி பொண்ணு கூட அவளுக்கு எனக்கு பெரியப்பா ஆகுது, அவளுக்கு அந்த பையனுக்கு நான் மாமா. ஸோ எல்லா டீமுக்குள்ள தான் இதை முடிச்சிட்டீங்க. ஸோ குழந்தைங்களை வச்சு நடிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இல்லை எவ்வளோ சுலபமாக இருந்துச்சு? கஷ்டம் அப்படி இல்லை மேடம். ஆக்சுவலாக வந்து இவர் நடிக்கிற மாதிரியே இல்லை இந்த பொண்ணு. பிரநிதி வந்து நடிக்கிற மாதிரி இல்லை, வேற ஒரு பொண்ணை தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். அவங்க ஒரு சூப்பர் ஒரு 10 days முன்னாடி வந்து அவங்க ஏதோ வர முடியல. ஸோ நான் அன்றைக்கி நைட்டு வந்து எப்படி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இன்னும் 10 நாளில் ஷூட்டு, அது குழந்தைங்கள பிடிக்கணும், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும், நேராக கொண்டு போய் இதுக்கு கேமரா முன்னாடி நிற்க வைக்க முடியாது. ஸோ அந்த டென்ஷனில் வந்து நைட்டு 10 மணிக்கு உட்காந்து நானே என் ஒய்ஃபு யார் யார் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் யார் வீட்டில் இந்த ஏஜில் பொண்ணுங்க இருக்காங்களோ எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 1 மணி நேரம் கேட்குற சில பேர் ஓகேங்கிறாங்க, சில பேர் இந்த டைம் முடியாது, அந்த மாதிரி எக்ஸாம் அப்படிங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவன் பையன்கிட்ட கேட்டங்காட்டிக்கு சரிங்கண்ணா நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு. அப்போ காலையில் ஆஃபீஸ் கூப்பிட்டு வராங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு அப்போ முடியல, இப்போவே இப்போ இமீடியட்டாக வீடு பக்கத்தில் தான் ஒரு 1 kilometerக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இமீடியட்டாக போய் இப்போ சொந்தக்கார வீடு தானே போகலாம் வா அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு கார் எடுத்து போய் 12 மணிக்கு தான் அவள் ஆடிஷன் பண்ணோம். நைட்டு நாங்கள் போகும்போது அவள் தூங்கிட்டு அப்படியே வந்தான், வந்து ஆய் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டான். செலக்டட்னு சொல்லி வந்துட்டோம். அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கே தெரியும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் 12 மணிக்கு உலகத்துலேயே ஆடிஷன் பண்ணது, அது தூக்கத்தில் பண்ணது அவள் தான். அவங்க தான். சூப்பர். அதே மாதிரி பையன் சைடு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, ஆக்சுவலாக அவனோட தம்பி தான் நடிகர் கூப்பிட்டு வந்தாங்க அவங்க அப்பா அம்மா. வந்துட்டு அண்ணா அவங்க எனக்கு சிஸ்டர் முறை, ஆனால் சின்ன பையனை தான் என்னை கூப்பிட்டு வந்திருக்கேன், அவன் சும்மா கூட வந்தாள். அப்போ நான் பார்த்துட்டு இல்லை எனக்கு இவன் செட் ஆகாது, அவன் தான் செட் ஆகும், ஏன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு அவன் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இல்லை நான் இவங்களை தான் வந்து நடிக்கணும்னு கூப்பிட்டு வந்திருக்கேன், இவன் வேண்டாம்னு சொன்னால் அவன் டிஸப்பாயிண்ட் ஆயிடுவான். எனக்கு வந்து அவன் அதை பற்றி எனக்கு கவலை, எனக்கு கதைக்கு அவன் தான் தேவை, நடிக்கணும் அவனை நடிக்க வை, இல்லை நான் வேறு யாரும் பார்த்துக்கணுன்னா. அப்புறம் அவன் சரி என் பையனில் யாரும் ஒருத்தர் நடித்தா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஆக்சிடென்டெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களும் கேமரா முன்னாடி நிற்கும் போது நான் எனக்கு என்ன ஃபீல் இருந்ததுன்னா, இவங்க எப்படி வந்து இதை பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு நாள் கூட அந்த இது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க வந்து ரொம்ப நேச்சுரலாக ரியலாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும், எப்படி நடிச்சிருக்காங்க, ரொம்ப டேக் வாங்கியிருப்பாங்களோன்னு தோணும். ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரிஜினலாங்கிறது பார்க்கும்போது எல்லாமே ஒரு டேக் தான். ஏன்னா ஷெட்யூலே மொத்தமே 18 நாள் தான், அதில் டேக் எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. குழந்தைங்க ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அது லைவாக பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியம்.
பரவாயில்லையே இவ்வளோ அதை பிடிச்சி கரெக்டாக பண்ணுறதுன்றது அவங்களுக்கு அந்த டேலண்ட் இயற்கையாகவே இருந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த படத்தில் வந்து இப்போ இந்த குழந்தைங்க இருக்காங்க, கான்ஸ்டபிள் ரூல் இருக்காங்க, ஒருத்தர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மேனேஜ் பண்ணி நீங்கள் இப்போ ஒரு அவுட் கொடுத்து அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? இட்ஸ் வெரி ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரை. வெரி வெரி டஃப் மேடம். ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டைரக்ஷன்னா ஃபஸ்ட்டு படம். இன்னொன்று வந்து நான் ப்ரொடியூசர் வேறு இந்த படத்துக்கு. ஸோ அந்த ப்ரொடியூசருங்கிறதே பெரிய டார்ச்சரான வேலை. ஸோ அது கூட சேர்ந்து டைரக்ஷன் அப்படிங்கிற எதில் ரெண்டையுமே மிஸ் பண்ணிட முடியாது. அப்படிங்கிறப்ப என்னோட நண்பர் கோ டைரக்டர் அவர் மகேந்திரன், நான் வந்து குழந்தைங்களை ஷூட் பண்ணுறேன், ராம் 10 நாள் தான் டைம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் இவ்வளோ தான் இருக்குது, இதுக்குள்ளே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நைட்டு பகலுமா ட்ரில் வாங்கினார் அவர். ஸோ இன்னொரு பொண்ணு லாவண்யன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மெயின் கேரக்டர் பண்ணி மென்டர் மாதிரி, அந்த குழந்தைங்களுக்கு மென்டர் மாதிரி இருக்கும். ஸோ அவங்க 3 பேர்த்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு 10 நாள் ட்ரில் வாங்கினோம். அதுக்கப்புறம் அது ட்ரில் வாங்குற வேலையில் அவர் பார்த்துக்கிட்டாரு. அதனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த சைடு அவர் இது பண்ணதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அந்த பேர்டன் கம்மி. நான் ஷூட்டிங் டைமில் மட்டும்தான் நான் கரெக்ஷன் சொல்லுவேன், மீதியெல்லாம் அவரே எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு வந்து ஷூட்டிங்கில் வந்து அவங்க என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத மட்டும் கரெக்ஷன் பண்ணி நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ அவர் ஆல்ரெடி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி இந்த குழந்தைங்களை அனுப்புகிற மாதிரி ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டாரு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஓகே. ஸோ நீங்கள் தான் படத்தோட ப்ரொடியூசர் வேறு. ஸோ உங்களுடைய பட்ஜெட் வந்து தாண்டிடுச்சா இல்லை பட்ஜெட்டுக்குள்ளேயே முடிச்சுட்டு? கண்டிப்பாக தாண்டிடுச்சுங்க. எந்த ஒரு ப்ரொடியூசருமே பட்ஜெட்டுக்குள்ளேயே முடிச்சிட்டோன்னு சொன்னதே கிடையாது. கல்யாணம் மாதிரி தான், நீங்கள் கல்யாணம் வீடு கட்டுற மாதிரி தான், போக போக அப்படியே போயிட்டே இருந்துச்சு. பட்ஜெட் போட்டதை விட ஒரு 2 மடங்கு அதிகமாக, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு படம். ஓகே ஓகே. ஸோ மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள் வைத்தி சார், ஏதாச்சும் மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில்? ஓகே, ஆக்சுவலாக நைட் ஷூட் தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா சேம் அதே தான், நான் சீரியஸான ஒரு ரோல் பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டான அந்த சீன் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி நான் அவங்கள வந்து தேடி போகிறேன். ஒரு போலீஸ்காரங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்கள நான் தேடி போகும்போது ஒரு டைலாக் இருக்கும். அந்த டைலாக் வந்து நான் எப்படி பேச போகிறேன்னு நான் முன்னாடி பயந்துகிட்டே தான் இருந்தேன். சேம் அதே மாதிரி தான் டைரக்டர் சார் வந்து நான் டார்ச்சர் பண்ணேன், இந்த டைலாக் இப்படி பேசுறது, இது இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா அப்படின்னு. அந்த சீன் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக போச்சு. எனக்கு அதுவுமே ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது, ஒரு மறக்க முடியாத. ஓகே, நான் நினச்ச ஒரு ரோலு நான் இன்றைக்கி பண்ண போகிறேன், நான் இன்றைக்கி பண்ணிட்டேன், நான் இன்றைக்கி பண்ணி முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு அந்த நாள் ஃபுல்லாமே எனக்கு அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ட்ரீம்லேண்ட். எஸ். ஓகே, நான் நினச்ச ஒரு டே வந்து நான் அந்த டேல தான் நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஸோ அந்த நாள் என்னால் மறக்க முடியாது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கு மொத்த ஷூட்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே சென்னை தான் மொத்தமாக, பட் ஆனால் இந்த படம் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜுக்கு போய் நம்ம ஒரு 3 நாள் முன்னாடியே முடிஞ்சளவு அந்த ஸ்லாங்கை பிக்கப் பண்ணி, கோயம்புத்தூர் ஸ்லாங் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் படத்தில் பேசி, அதுக்கப்புறம் குழந்தைங்களோட மிங்கிள் ஆகி, அந்த ஆடுன்றதே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். குழந்தைங்க ஆடு மேலே பாசம் வச்சுருக்கிறத பார்க்கும்போது நமக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளே அறியாமல் அந்த ஆடோட ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும், ஆடை தூக்குறது அந்த மாதிரி. அப்புறம் அந்த பொங்கல் செலிப்ரேஷன் ஒன்று கிளைமேக்ஸில் வச்சோம். அது எல்லாமே ரியலாக ஒரு ஃபேமிலியில் ஒரு பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தால் எப்படியோ அந்த மாதிரி ஒரு இயல்பாக நடந்துச்சு. மொத்த ட்ராவல் ஜர்னியுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியே ஆயிடுச்சு அது. ஏன்னா ஷூட் டைமும் அப்படி இயல்பாக நடிக்கிற மாதிரி இது கமர்ஷியல் படம் இல்லை. ஸோ டைலாக்ஸ் எல்லாமே ஒரு யதார்த்தமாக இயல்பாக ஒரு மிஸ்ஸிங்னா எப்படி பதறுவோம் அந்த மாதிரி வந்ததுனால அது அப்படியே மொத்தமே ஒரு நல்ல மெமரிஸ், நல்ல மெமரி தான். ஓகே. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம ஒரு ஆடை தேடுறதுனால இப்போ முக்கால்வாசி பேர் நம்ம சொசைட்டியில் வந்து நான்வெஜ் லவர்ஸ் பயங்கரமாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் வெஜிடேரியனா இல்லை பியூர் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். என்னோட ஃபேவரட் ஃபுட்டே மட்டன் பிரியாணி தான். மட்டன் பிரியாணி ஃபேவரட் ஃபுட்டுன்னு போது ஒரு வாட்டி இந்த படத்தில் நடிச்சுட்டு ஒரு வாட்டி அந்த மட்டன் ஆடு தேடினீங்களா? உண்மையாலுமே இவர் தான் ஆடு எடுத்துட்டு இல்லை, குழந்தைங்க தான் ஆட தேடினாங்க, நான் குழந்தைய தேடினேன். கடைசியில் இவர் தான் ஆடை கண்டுபிடிக்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து இவர் தான் ஒளிச்சு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் எல்லாரும் வெளியில் பேசிட்டு இருக்கும் பொழுது இவரோட ஸ்லாங் மட்டும் தனியாக கேட்கும். எல்லாருமே கோயம்புத்தூர், இவர் மட்டும் சென்னை பாஷையில் பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் திடீர்னு ஷார்ட்டுக்குள்ளே வந்து என்னன்னா கரெக்டாக எங்கள் பாஷைக்கு பிடிச்சிட்டாரு. ஆனால் அந்த ஒரு பிக்கப் 2 நாளில் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, அதான் அந்த ஆடு வந்துட்டு அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாம் மிகப்பெரிய நான்வெஜ் லவர்ஸ் தான் இருக்காங்க நிறைய பேர். மட்டன் பிரியாணின்னு யாருக்கு தான் பிடிக்காது, அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது, ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்கும்.
ஸோ இந்த படம் மூலியமா அவங்க அந்த மாதிரி ஒரு மெசேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு சிங்க் இல்லை இருக்கா அந்த இதுல? மாதிரி நான் அந்த அவங்களோட மாதிரி சொல்ல வரல அந்த நீங்க மாதிரி அந்த மாதிரி சொன்னால் இப்போ நான்வெஜ் இப்போ சாப்பிட்றவங்களாம் படம் பார்க்க வர மாட்டாங்க. ஓ. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக நான் யாரையும் பர்டிகுலராக அப்படி சாப்பிடாதீங்க அப்படின்னுலாம் எதுவும் சொல்ல, இந்த குழந்தைகளுடைய அந்த ஆட்டு மேலே வச்சிருக்க ஒரு அன்பு. அன்பு அந்த அந்த இதில் தான் நான் ட்ராவல் ஆகி போயிருக்கேன். ஸோ எல்லாருமே நாய் காணோம் அப்படின்னா கண்டிப்பாக தேடுவாங்க. இந்த மாதிரி செல்லமாக இது நம்ம அன்புங்கிறது எது மேலே வேணாலும் வைக்கலாம். இப்போ வணிகமாக வந்து நம்மளுக்கு வந்து மாற்றி விட்டுட்டாங்க. நாய் பூனை மட்டும் பாசமாக பாருங்க, கோழி மட்டனெல்லாம் வெட்டி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை பழக்கி விட்டுட்டாங்க. ஸோ இது நம்ம ஊர்ல அதுவும் நம்ம நம்ம ஒரு ஊர்ல பர்டிகுலர் வெளியூருக்கு போயிட்டோம்னா அதுவும் இல்ல. அதுவும் அதுவும் கிடையாது. கிடையாது. சைனால போயிட்டீங்கன்னா அங்கே நாயும் ஆமா சாப்பிடுவாங்க. அதுவும் கிடையாது. அதுவும் கிடையாது. ஸோ Okay. அதனால இன்னைக்கு செல்லம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மனசை பொறுத்து தான் நம்ம எதை பார்க்குறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மெசேஜ் தான் சொல்லணும்னாலேயே நான்வெஜ் சாப்பிடாதீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற அப்ப எல்லாரும். இந்த குழந்தைங்க ஆட்டு எப்படி ஆட்டுக்குட்டியை என்னவா பார்க்குறாங்க, அது ஒரு மதிக்கத்தக்க உயிராக பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் போகும்போது இது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்செப்டாக போயிடுது. பாஷை தெரியாத மொழி தெரியாத ஆளுங்க பார்த்தாலுமே கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஆடு மேலே குழந்தை எந்த அளவுக்கு பாசத்தை வச்சுட்டு அது எப்படி பார்க்குது. நம்ம வேற கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் ஆடை, நம்ம கறிக்கடையில் தான் மோஸ்ட்டாக பார்த்துருப்போம், இல்லை வளர்க்குறவங்க அதை வளர்ப்பாங்க. பட் குழந்தைங்க அது ஒரு மதிக்கத்தக்க உயிராக பார்க்குதுன்னும் போது அது கேட்கும் போதே ஒரு ஹோல்டு வருது. Yes, கண்டிப்பா. படம் பார்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் Interest வரும். கண்டிப்பா வரும் எல்லாருக்கும். ஸோ பெட்டாக வளர்க்கும் போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாகு கேட்டு வளர்க்குற மாதிரி தான். அதுக்கு பேர் வைக்கிறதுலேருந்து அது எனக்கு கரெக்டாக பார்த்துக்கிற வரைக்கும் எல்லாமே ஆக்சுவலாக அது ஒரு மெம்பராக ஒரு ஃபேமிலியோட மெம்பராக பார்க்குறனால இந்த மாதிரியும் இருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு பேர் வைப்பாங்க, அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். இதோட ஃபேவரெட்டு இது, என்னோட ஆட்டுக்குட்டிக்கு இதுதான் பிடிக்கும், ஸோ இதெல்லாம் நம்ம வாங்கி போடணும். அந்த மாதிரி ஒரு பெட்டு எப்படி வளர்க்குறாங்களோ ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்க்குறது தான் வந்து ஆடோட அந்த ஒரு லவ். அந்த குழந்தைங்க ஆட்டு மேலே எப்படி லவ் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. கண்டிப்பா சூப்பர். ஸோ நீங்க ரியல் லைஃப்ல நம்ம நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி இது, நீங்க ரியல் லைஃப்ல இப்போ எப்படி அந்த குழந்தைங்க வந்து ஆடு மேல ரொம்ப அன்பா இருந்தாங்களோ நீங்க எந்த விஷயத்து மேல இல்ல உங்களுக்கும் ஏதாவது பெட்டு இருந்தாங்களா, யார் மேல உங்க வாழ்க்கையில பொதுவா நீங்க ரொம்ப அன்பா இருந்த ஒரு ரொம்ப லவ் வச்சிருந்த பர்சன் இல்ல விஷயம் எதை வேணாலும் நீங்க சொல்லலாம். நீங்க சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் என்னோட ஃபேமிலி தான். ஃபேமிலியை விட்டுறாங்க ஆக்சுவலாக இல்லைங்க, ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு ஃபேமிலி கிடைக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம் தான். நான் இந்த ஆக்சுவலாக நான் வந்து மிடில் கிளாஸ் கூட கிடையாது, நான் லோ கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு தான். ஸோ யாருமே ஒரு 99% எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்க யாருமே இந்த ஃபீல்டில் வந்தது கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் நான் சொல்லி புரிய வச்சு ஒவ்வொன்றா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போய் இப்போ வரைக்குமே என்னை வந்து எங்கள் அப்பாவும் சரி அம்மாவும் சரி 2 பேருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறது என்னோட ஃபேமிலி. அவங்க தான் அவங்க புத்தின்னு சொல்லிடலாமா அப்போ? ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேம் நம்மளுக்கும் ஃபேமிலி தான் மேடம். ஆக்சுவலி என் ஒய்ஃப் இல்லைன்னு நான் வந்து ஃபஸ்ட்டு சினிமா ஃபீல்டுக்கே வந்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு முடிச்சுட்டு நான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு சினிமா ஆசை வந்தது. அப்புறம் கரெக்டாக அந்த மேரேஜ் டைம் அப்படிங்கிறப்போ அவங்க ஓகே நீங்கள் போங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் இது வரைக்கும் இந்த படத்துக்கு கதையும் கொடுத்தாங்க, காசும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு அதே மாதிரி தான். உங்க ஃபேமிலி மை ஃபேமிலி மெயினாக. இந்த கதையோட டீப்பாக கனெக்ட் ஆகிற மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பெட் ஒன்று வளர்த்துட்டு இருந்தோம். ஒரு நாய்க்குட்டி, நாய் தான் அது. 13 இயர்ஸ் எங்கள் வீட்லேயே இருந்துச்சு. ஸோ அது இருக்கும்போது எனக்கு வந்து அது ஒரு அதோட மிங்கில் இருந்தது. என்ன தான் நீங்கள் கோவம் வந்து அடித்தாலும் சரி, நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா அது உங்கள் மேலே பாசமாக வாலாட்டிட்டு வரும்போது அந்த நாயோட ஒரு அஃபெக்ஷன் வந்து நமக்கு தெரிஞ்சுது. அது இல்லாத போது ரொம்ப ஃபீல் ஆகுது. ஒரு வீட்டில் ஒரு மெம்பர் இருக்கிற மாதிரி. இப்போ கூட சம்டைம்ஸ் நான் வீட்டுக்கு போனோடனே அதை ரீகலெக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த படத்தோட நடிக்கும் போது அது ஒரு நாயை வந்து நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நம்மளே அறியாமல் அது டெவலப் ஆகிடுது. 13 இயர்ஸ் ஜேர்னின்னும் போது அது டெவலப் ஆகிடுது. இப்போ இந்த ஆட்டுக்குட்டியாக அது குழந்தைங்க காட்டுற பாசம் போது எனக்கு அது ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னோட ஃப்ரெண்டு 4 சிஸ்டர்ஸ் அவங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன்னு பார்த்தா 4 பேருமே அழுதுட்டு இருக்காங்க, விழுந்து அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் நாய்க்கு உடம்பு முடியல, எனக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியல, எப்படி இப்படி அழுகுறீங்க அப்படிங்கிற மாதிரி. எங்கள் வீட்லேயே அழுதாங்க. அந்த மாதிரி 7 இயர்ஸாக ஒரு டாக் வளர்த்திருக்கோம். நம்ம எல்லாரும் அம்மா பாசத்தை பார்த்துருப்போம், அண்ணன் பாசம், அப்பா பாசம். ஸோ இது எல்லாமே பார்த்துருப்போம். சில பேருக்கு வந்து வீட்டில் பெட்டே இருக்காது.
ஸோ அப்படி வைக்கிறவங்களுக்கு வந்து அதை கண்டிப்பா. என்ன அப்படிங்கிறது ஃபீல் பண்ண முடியாது. எதுக்கு நாய்க்கு போய் இவ்வளோ ஆமா, ஆமா, இவ்வளோ கண்டிப்பா. ஃபீல் ஆகிக்கிறாங்க அப்படிங்கிறது. பட் அதை அவங்க வளர்த்துறவங்களுக்கு தெரியும். தெரியும் கண்டிப்பா. அது கண்டிப்பா. அதுவும் ரக்ஷாபந்தன் அன்னைக்கு அந்த நாய்க்கு தான் ராக்கி எல்லாம் கட்டினாங்க. ஏன்னா 4மே பொண்ணுங்க. அது மட்டும் தான் மேல் மெம்பர் இந்த ஃபேமிலி மாதிரி. ஓகே, ஸோ சூப்பர். ஸோ நேர்கள் எல்லாருமே புஜ்ஜி அட் அனுப்பட்டி படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கேமரா பார்த்து சொல்லுங்கள். நான் புஜ்ஜி அட் அனுப்பட்டி படத்தோட இயக்குனர் பேசுகிறேன், ராமகந்தசாமி. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு உயிரை தேடி 2 உயிர் பயணமாகறாங்க. அதுதான் இந்த படத்தோடைய மெயின் லைன். ஸோ இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் வந்து பார்த்து கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் வந்து வரும்பொழுது அது அப்போ தான் வந்து அது கமர்ஷியலான ஒரு இதுக்கு நிறைய பேர் இது மாதிரி ட்ராவல் ஆகி வருவாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, ரொம்பவே சந்தோஷம். ஓகே, 3 பேருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களோட you. ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இது, உங்களுக்கு 3rd ஃபில்ம் அண்ட் உங்களுக்கும். ஸோ மீண்டும் நீங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம் எல்லாருமே. கண்டிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஃபார் திஸ் ஷோ டுடே. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. விப்ளே சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். விப்ளே சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும். விப்ளே சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் புஜ்ஜி அட் அனுப்பட்டி படத்துடைய டீமுடன் பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு டீமுடன் மீட் பண்ணலான்னு டேக் கேர். இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாஷ்வி சுப்ரமணியம். பை.